பிஜேஆர்ஆர் ஹோம் ஸ்டைலே இன்றைக்கி மீன் குழம்பு வைக்க போகிறோம். அது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு பெரிய வெங்காயம் தான் நம்ம பெருசாகவோ சின்னதாகவோ எப்படி வேணாலும் வெட்டிக்கலாம். ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 4-5 பூண்டு எடுத்திருக்கேன். நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கணும். கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் ஒரு 4-5 பூண்டையும் போட்டு வதக்கிக்கிறோம். அதை வதக்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன தக்காளி அளவுக்கு 2 தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் அதேமாதிரி கட் பண்ணி போட்டு வதக்கிக்கிறோம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். அப்புறம் காஷ்மீரி மிளகாத்தூள் தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த மிளகாத்தூள் இருந்தாலும் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கங்க. நான் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளுக்கு 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்துப்பேன். அது மாதிரி உங்கள் தேவைக்கு நீங்கள் எடுத்துக்கங்க. அப்புறம் உப்பு எடுத்துக்கிறோம். உங்களுக்கு தேவைக்கு உப்பு போட்டுக்குங்க. போட்டு நம்ம நல்லா எல்லாம் வதக்கி எடுத்துக்க போகிறோம். நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை நம்ம கொஞ்சம் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நம்ம எப்பயுமே மீன் குழம்பு தேங்காய் அரைச்சி எடுத்துப்போம். இதில் தேங்காய் பால் விட போகிறோம். அதான் இதோட டிஃப்ரெண்ட்டு. அப்புறம் இதெல்லாம் வதக்கி அரைக்க போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மாடலில் செய்ய மாட்டோம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான மாடல் தான். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் மிக்ஸி ஜாரில் இதை அரைச்சி எடுத்துக்கிட்டதுக்கப்புறமா நம்ம திருப்பியும் கடாயில் திருப்பி ஒரு தாளிப்பு கொடுத்துக்க போகிறோம். சின்ன வெங்காயம் ஒரு 6-7 வெங்காயம் எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு அந்த இடிக்கல்லில் போட்டு நல்லா சதைச்சி வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் இப்போ உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணுற எண்ணெயை நீங்கள் ஊற்றிக்குங்க. தேங்காய் எண்ணெயோ கடலை எண்ணெயோ ரீஃபைண்ட் ஆயிலோ ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிறோம். அந்த வெந்தயம் ஒரு கருகிறதுக்கு முன்னாடி ஒரு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறோம். போட்டுட்டு சின்ன வெங்காயம் ஒரு 6-7 வெங்காயம் சொன்னேன் பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் சதைச்சி வச்சுருந்ததை நம்ம இப்போ எடுத்துக்கிறோம். எடுத்து நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு சின்ன தக்காளி அளவுக்கு ஒரு தக்காளி எடுத்துக்கிறேன். அதை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். அப்புறம் 2 பச்சை மிளகாவை கீரி தான் நான் எடுத்திருக்கேன். கீரி போட்டுக்கிறேன். இப்போ அரைச்சி வச்சுருந்த விழுதை இதில் கொட்டிடுறோம். ஜாரை கழுவி ஊற்றிக்கிறோம். ஊற்றிட்டு மடவை மீன் தான் இன்றைக்கி. புளி ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு ஒரு புளி கரைச்சி நம்ம ஊற்றிக்கிறோம். அதுக்கு நல்லா குழம்பு நல்லா திக்காகவே இருக்குது. மடவை மீனை நம்ம இப்போ கழுவி இப்போ அதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். குழம்புலாம் கொதிக்கணும்லாம் இல்லை. கொதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்தையும் கரெக்டாக போட்டுடுறோம். இப்போ நம்ம தேங்காய் ஒரு 1/2 மூடி தேங்காவை நல்லா அரைச்சி அதோட பால் எடுத்து வச்சுருக்கோம். அந்த பாலை நான் ஊற்றிட்டேன். இனிமேல் தேவைக்கு உப்பு பார்த்துக்குங்க. நல்லா குழம்பு கொதித்து வற்றணும். வற்றின உடனே நமக்கு குழம்பு ரெடி ஆகிடுது. இது ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த மாதிரி மாடலில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் அவ்வளோ நல்லாயிருக்கும். சாப்பிட்றப்ப சாப்பிட்ணுன்னு தோணும். அந்த